அனைவருக்கும் வணக்கம். இறைவனை வேண்டி நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு கேள்வி. கேள்வி என்றால் நாம் பிறரிடம் கேட்கும் கேள்வி, நாமே நம்மை கேட்டுக்கொள்ளும் கேள்வி. அது பாடம், படிப்பு, அறிவு, சந்தேகம், புரிதல், புரியாமை, தெரிந்தவை, தெரியாதவை, அறிந்தவை, அறியாதவை, சிறந்ததை, சிறப்பற்றதை, ஞானம் பெற என பலதரப்பட்ட காரணங்களுக்காக கேட்கப்படுவது அல்ல, எழுப்பப்படுவது இந்த கேள்வி. மேலும் தவறான காரணங்களுக்காகவும் இந்த கேள்வி கேட்பது ஒரு ஆயுதமாக கொண்டு கேள்வி கேட்டு எதிராளியை சங்கடப்படுத்தவும் இந்த கேள்வி என்பது கேட்கப்படுகிறது. மேலும் கேள்வி கேட்பது உரிமை, கேள்வி கேட்பது அறிவுத்திறனை காட்டுவது, கேள்வி கேட்டால் பெரிய மனிதர்கள், கேள்வி கேட்பவரை புத்திசாலி என்பது போன்ற எண்ணங்களும் நம்மை சுற்றி உலா வருகிறது. புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நம்மால் சிறந்தவர், பெரியவர் என இருப்போரிடம் கேள்வி கேட்பது நமது திறனை வளர்க்கும் என்று ஒப்புக்கொள்ளலாம். சில சமயங்களில் கேள்வியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒருவரை சிறுமைப்படுத்த கேள்வி கேட்பது என்பது தவறான செயலே. சில சமயங்களில் குழந்தைகள் நம்மிடம் கேள்வி கேட்பார்கள். அதற்கு சரியான பதிலை கூறியோ அல்லது நமக்கே தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் கேட்கும்போது எனக்கு தெரியவில்லை, நான் தெரிந்து கொண்டு பிறகு சொல்கிறேன் என்று பதிலளித்தால் அதனால் தவறொன்றும் இல்லை. அது நமக்கும் அவர்களுக்கும் ஒரு தெளிவான பதிலாக இருக்கும். நாமும் அதை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். குழந்தைகளும் எல்லோருக்கும் தெரியாது என்றும், தெரியவில்லை என்றால் படித்தோ பிறரை கேட்டோ அறிந்து கொள்ளலாம் என்றும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அதை அறிந்து கொள்ளும் வகை என்ன என்று முயற்சிப்பார்கள். சும்மா ஏதாவது கேள்வி கேட்காத, அமைதியாக இரு, இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போகிற என்று கடிந்து கொள்வதால் அவர்கள் மனமும் முயற்சியும் பாதிக்கப்படும். சில சமயங்களில் அதே குழந்தைகள் ஒரு முக்கியமான பாடமாக படிக்க வேண்டிய நேரத்திலோ ஒரு விஷயத்தை பற்றி முழுவதும் சொல்லி முடிப்பதற்குள்ளேயோ இடையிடையே கேள்வி கேட்பதோ முன்னேற்றம் தராது. நாம் கூறும் பாடத்தின் விளக்கத்தையோ விஷயத்தின் கருத்தையோ அவர்கள் கவனித்து கேட்காமல் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு வேறு சிந்தனையில் ஈடுபட்டு எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளாமல் அடுக்கடுக்காக கேள்வி கேட்பதும் அடுத்தடுத்து பதில் கூறுவதும் அவர்களின் புரிதல் என்ற செயலுக்கு இந்த கேள்வி கேட்பது என்பது இடையூறாகவும் அமையும். இதேபோல் பெரியவர்கள் என்று பார்க்கும்போது சாதாரண தினசரி நாட்களில் நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ ஏதேனும் ஒரு விஷயத்தை முழுதும் கேட்காமல், முடிவை அறியாமல் அவர்களாக சில கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்பதும் உண்டு. இதுவும் நம் செயல்களுக்கு தடையான, தொந்தரவான கேள்விகளே இவைகள். இது போன்ற சூழலில் பெரியவர்கள் தாங்கள் பெரியவர்கள் என்ற காரணத்திற்காகவே ஒரு ஆளுமையின் தன்மையோடு கேள்வி கேட்பதும் முறையான செயல் அல்ல. பொது இடங்களில் சம்பந்தமில்லாதவர் நம்மிடம் வந்து ஏதேனும் கேள்வி கேட்பதும் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். சில சமயங்களில் நாம் கேள்வி கேட்கும்போது நமக்கு எதிரில் பதில் கூற வேண்டியவர் அதை பொருட்படுத்தாமல் கவனிக்காமல் சென்றாலும் அது நம்மை சங்கடப்படுத்தும். நியாயமாக கேள்விகளும் தேவையான கேள்விகளுக்கும் நாம் நின்று நிதானித்து சரியான பதிலை தர வேண்டியதும் நமது கடமை. கேள்விகளால் சங்கடம் கொள்ளாமல் கேள்வி என்பதும் ஒருவரின் தேவைக்கும் நிலைக்கும் அவசியம் என்பதும் முக்கியமே. இதை போன்ற பல கருத்துக்களை வைத்துத்தான் கேள்வி ஞானம் என்பது முக்கியம். நுணுங்கிய கேள்வி எல்லார் வணங்கிய வாய்னராதல் அரிது. நுண்மையான கேள்வி அறிவை பெறாதவர்கள், அதாவது நுட்பமான பொருள்களை கேட்டறிந்தவர்கள் அல்லாத மற்றவர் வணக்கமான சொற்களை பேசும் வாயினை உடையராக முடியாது என்கிறார் திருவள்ளுவர். எனவே நேயர்களே, நாமும் அடக்கமாக பேசி அமைதியான பண்புடையவர்களாக இருக்க அவசியமான கேள்விகளை கேட்டு ஞானம் பெறுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.